வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கி பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாக அமையட்டும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி உளுந்து களி செய்ய போகிறேன். அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது பார்த்தீங்கன்னா, எங்கள் பப்பாளி மரத்தில் பழம் நிறைய பழுத்து இருந்ததுங்க. அதை பார்த்துட்டு ஒருத்தவங்க கேட்டாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க, இந்த பழம் வந்து நல்லா தித்திப்பாக இருக்குங்க, தித்திப்பாக இருக்கும், கலர் நல்லா ஆரஞ்சு கலரில் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் கேட்டாங்க. அவங்களுக்காக தான் இப்போ பறிக்கிறோம். இதை வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்குதுங்க மரம். அதனால் சரி துறடு போட்டு அறுக்கலாம்னு சொல்லிவிட்டு, துறடு எங்கள் வீட்டிலே இருக்குது துறடு, அந்த துறடை போட்டு அறுக்குறோங்க. இது வந்து 5 பழம் இருந்ததுங்க. 3 பழம் நல்லா பழுத்துட்டு இருந்தது. ஒரு 2 பழம் வந்து கொஞ்சம் செங்காயாக இருந்ததுங்க. இப்போ வந்து இது எங்கள் வீடுங்க. இது வீடு கட்டி ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. அதுலேருந்து அப்படியே தான் இருக்குது. அந்த வீட்டு உள்ள தாங்க நிறைய அந்த கொடிலாம் இருக்குது. இதை எப்போ கட்டி நாங்கள் வந்து ஒரு வீடாக மாற்றுவோன்னு தெரியல. பழம் பறிச்சுட்டோங்க. அவங்களுக்கு கொடுக்கணும், நாங்களும் எடுத்துக்குவோம் வீட்டுக்கு. ஆளுக்கு ஒரு பழம் வீட்டுக்கு எடுத்துப்போம், அவங்களுக்கும் பழம் கொடுத்துருவோம். இன்றைக்கி வீட்டு வேலையெல்லாம் நான் செஞ்சு முடிச்சிட்டேங்க. துணி துவைச்சிட்டேன், பாத்திரம்லாம் கழுவிட்டேன், வீட்டு வாசலெல்லாம் பெருக்கிட்டேங்க. அந்த வீட்டு உள்ள இந்த கொடி தாங்க இருக்குது, நிறைய இருக்குங்க அந்த வீட்டுக்குள்ளே. இந்த கொடி இருக்குது. அப்புறம் வந்து இது வந்து சாப்பிட்லாங்க இந்த பழத்தை. இதுக்குள்ளே இருக்கிற விதை வந்து நல்லாயிருக்கும், சாப்பிட்லாம். தண்ணியில் போட்டு கூட ஊற வச்சு சர்க்கரை போட்டு குடிக்கலாம். சூப்பராக இருக்குங்க இது. நிறைய இருக்குங்க இது எங்கள் வீட்டிலே தான் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கூட இருக்குங்க. மணத்தக்காளி கீரை கிள்ளி நாங்கள் செவ்வாய்க்கிழமை கீரை குழம்பு செஞ்சுருவோம். மணத்தக்காளி எடுத்து இப்போ காயிற வெயிலில் வத்தல் போட்டு வச்சுக்கோங்க. இந்த வீடு எப்போ நாங்கள் தளம் போட்டு வீடு கட்ட போகிறோன்னே தெரியல. அதுக்கு எப்போ செய்ய போகிறோன்னு தெரியலங்க. வேப்ப மரம் கூட இருக்குங்க உள்ள. இப்போது எங்கள் ஊர்லேயே ஒரு முக்கியமான இடத்த உங்களுக்கு காட்ட போகிறேன். செம சூப்பரான இடங்க. வாங்க போயிட்டு பார்க்கலாம். இது வந்து தோட்டம் போட்டிருக்காங்கங்க. இது வந்து வேர்க்கடலை தோட்டம். இது பார்த்திங்களா, இது தாங்க நெல் பயிர். இதிலேருந்து தாங்க அரிசி வரும். இது வந்து அவ்வளோ ஈஸி இல்லைங்க. ரொம்ப உழைக்கணும், ரொம்ப செலவு பண்ணணும். சேத்துல இறங்கி ஏர் ஓட்டணும், அண்டை வெட்டணும், நடுவு நடணும், களை எடுக்கணும், அதெல்லாம் செய்யணுங்க. இப்போ வந்து நிறைய மிஷினுங்க வந்துடுச்சு. வந்தால் கூட மிஷின் வச்சு வேலை செய்ய முடியாதவங்க அவங்க வீட்டில் இருக்கிறவங்களே சேர்ந்து செய்வாங்க. கூட 2 ஆள் கூட கூலிக்கு வச்சுக்குவாங்கங்க. அந்த மாதிரிலாம் பாடுபட்டால் தாங்க இதெல்லாம் வரும். இது வந்து நாட்டு புளிச்சக்கீரைங்க. புளிச்சக்கீரை இது வந்து புளிப்பு கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இதுலேயும் நல்ல சத்துலாம் இருக்குங்க. இதை சாப்பிட்லாம், எல்லாருமே சாப்பிட்லாம், நல்லது தாங்க. இது வந்து கேழ்வரகுங்க. இது கேழ்வரகு கூழ் செய்வாங்கள்ல, களி கூழ்லாம், அந்த கேழ்வரகு தாங்க இது. இதை எடுத்துன்னு போயிட்டு காய வச்சு அடித்து அதுக்கப்புறமா தாங்க கேழ்வரகு வரும். அதுலேருந்து தாங்க எடுப்பாங்க. இப்போ வந்து புல் அரைக்கலான்ட்டு வந்தேன். ரொம்ப வெயிலாக இருக்குது, அதனால் நான் புல் அரைக்கலைங்க. வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டு நான் வந்து போக போகிறேன். இப்போ வந்து நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்தீங்கன்னா, என்னை பார்க்கணுன்னு வந்தீங்கன்னா கூட நீங்கள் இந்த இடத்தெல்லாம் பார்க்கலாம். நேரில் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இப்போ இந்த மாட்டுக்கு வந்து நாங்கள் வைக்கோல் போடுவோம். இந்த வெய்ய நாளில் புல் அறுத்துன்னு போயிட்டு போடுவோம். தவிடு, ரேஷன் அரிசி கஞ்சி காய்ச்சி ஆற வச்சு உப்பு போட்டு வைப்போங்க. அது தாங்க இந்த வெயிலுக்கு தண்ணி வைப்போம். மதியத்தில் போயிட்டு நானும் தண்ணி வச்சுட்டு தான் வரேன். அது மாதிரி செய்வோங்க. இது வந்து எங்கள் கனகாம்பரம் தோட்டம். முதல்ல வீடியோ பார்த்தவங்களுக்கு நிறைய பேருக்கு எல்லாருக்கும் தெரியும். அதில் வந்து நேற்று தாங்க பறித்தேன். ஒரு முழம் பூ காய்ச்சி. இன்றைக்கி வெளியே போகிறோம், அதனால் கொஞ்சம் பறிக்கலாம் சொல்லிட்டு இருந்த பூவெல்லாம் பறித்தேங்க. இது ஒரு 1/2 முழம் ஆச்சு. சாயந்தரம் வச்சுக்கின்னு ஒரு இடம் ஃபங்க்ஷன் இன்றைக்கி, அங்கே போகிறேங்க. இது வந்து மதிய டைமில் தாங்க தோசை சுட்டு வச்சுருக்கிறேன். முட்டை தோசை, சாதா தோசை. அதுக்கு வந்து கார சட்னி வச்சுருக்கிறேன். காரம் வந்து கம்மியாக தாங்க வச்சுருக்கிறேன். வெயிலால் நான் ரொம்ப காரம் வைக்கல. நல்லா இருந்ததுங்க. ஆளுக்கு 2 எடுத்துக்கினாங்க, சாப்பிட்டோங்க மதியம். அது தாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடு. இப்போ பார்த்திங்கன்னா
எங்கள் பொண்ணுக்கு வந்து உளுந்து களி தான் செய்ய போகிறேன். இது வந்து லேடிஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மூட்டு வலி, கை கால் வலி, இடுப்பு வலி அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. வயசானவங்கள்லேருந்து சின்ன பசங்க வரைக்கும் பெண்கள் அனைவருமே சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதில் வந்து ஒரு 100 கிராம் தோல் எடுக்காத உளுந்துங்க, கருப்பு உளுந்து வாங்கி வச்சுருக்கிறேன். அப்புறம் 100 கிராம் நாட்டு சர்க்கரை, 100 கிராம் வந்து நல்லெண்ணெய். அது 3 தாங்க இதுக்கு தேவைப்படும். இப்போ வந்து உளுந்தை லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். வாசனை வந்தால் மட்டும் போதும், ரொம்பலாம் வறுக்கக்கூடாது. அது மாதிரி நான் வறுத்து எடுத்துட்டேங்க. ஆற வச்சுக்கணும். இப்போ மிக்சியில் ஓட்டணும். இது வந்து ஒரு 4 முறை ஓட்டி எடுத்தேங்க. அந்த களி வந்து பவுடர் நல்லா நைஸ் பவுடராக இருந்தால் தான் நல்லா வரும் அந்த களி. அதுக்காக தான் நல்லா ஓட்டி எடுத்துக்கினேங்க. பதம் வந்ததும் கரெக்டாக எடுத்துக்கினேன். நைஸ் பதம் வந்துடுச்சுங்க. மாவு பவுடர் கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம களி செய்யறதுக்கு ரெடி பண்ணலாம். இதில் வந்து இரும்பு சத்துலாம் இருக்குங்க. ரொம்ப ரொம்ப நல்லது தான். யார் வேணாலும் சாப்பிட்லாம். மாதத்துக்கு ஒரு முறை சாப்பிட்லாம். தோல் எடுக்காத உளுந்து தாங்க சாப்பிட்ணும் இதில். இப்போ வந்து வடை சுட்டு சாப்பிட்லாம். வடை வந்து வெள்ளை உளுந்து, இந்த உளுந்தில் கூட உளுத்த வடை சுட்டு சாப்பிட்லாம். அதை விட இப்போ அதில் இருக்கிறத விட இதில் ரொம்ப எனர்ஜி அதிகமாக இருக்குங்க. நான் கூட சாப்பிட்டு பார்த்தேன். எங்கள் பொண்ணுக்கு தான் அடிக்கடி செஞ்சு கொடுப்பேன் மாதம் மாதம். அதே மாதிரி நீங்கள் கூட செஞ்சு சாப்பிட்லாங்க. பவுடரை நல்லா கரைச்சி எடுத்துக்கணுங்க. ரொம்ப தண்ணிலாம் வைக்கக்கூடாது. திட்டமான அளவுக்கு தான் தண்ணி வைக்கணும். கெட்டியாலாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் நல்லா கரைச்சிக்கணுங்க. நல்லா கரைச்சிக்கணும் தண்ணி விட்டு. அதே மாதிரி தான் நானும் இப்போ கரைக்கிறேன். இதே பதத்தில் நீங்களும் செய்யுங்க, சூப்பராக வரும். வானல் வச்சுட்டு அதில் வந்து நாட்டு சர்க்கரை போடணுங்க. அதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வைக்கணும். தண்ணி வச்சதும் அந்த பாகு பதத்துக்கு வரணுங்க. லேசாக வந்தால் போதும். கையில் அப்படியே ஒட்டணும். எடுத்து பார்த்தா, தடவி பார்த்தா கையில் ஒட்டணும். அந்த அளவுக்கு வந்தாலே போதுங்க. இப்போ கரைச்சி வச்சுருக்கிற கருப்பு உளுந்து தண்ணி எடுத்து அதில் ஊற்ற போகிறோம். அதில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கை விடாமல் கிண்டணுங்க. கை விடாமல் கிண்டிக்கினே இருக்கணும். கொஞ்சம் அது கெட்டி ஆனதுக்கப்புறமா நல்லெண்ணெய் சேர்க்கணுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து அல்வா மாதிரி நம்ம கிண்ட போகிறோம். கிண்டி பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்க்கணுங்க. வேறு எதுவுமே தேவையில்லைங்க. இந்த 3 பொருளே போதும். சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு தித்திப்பு அதிகமாக வேணும்னா கொஞ்சம் நாட்டு சர்க்கரை கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும். பெண்கள் அனைவரும் சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்குங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நான் ரெடி பண்ணிட்டேங்க உளுந்தங்களி. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இன்னும் கூட கொஞ்ச நேரம் நிறைய எண்ணெய் விட்டால் இன்னும் நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்கும். நான் நிறைய எண்ணெய் விடலை, திட்டமாக. நிறைய எண்ணெய் நிறைய இல்லை, கரெக்டான அளவு தான். இது கூட 100 கிராம் தான் சேர்த்துருக்குறேன். இதே மாதிரி கூட நீங்கள் சேர்த்து செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா தான் இருக்கும். ரொம்பவும் எண்ணெய் சேர்க்கக்கூடாது. அது வந்து இது கோல்டு அந்த எண்ணெய், அதனால் கொஞ்சம் திட்டமாகவே சேர்த்துக்கலாம். அதுவும் பகல் பொழுதில் தாங்க சாப்பிட்ணும். நைட்டு பொழுதில் சாப்பிடக்கூடாது. மதிய நேரத்தில் தான் சாப்பிட்ணும். இப்போ நான் இதை சாப்பிட்டு பார்க்குறேங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எங்கள் பொண்ணுக்கும் பசங்களுக்கும் எல்லாருக்கும் தரப்போகிறேன். சூப்பராக வந்திருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. தித்திப்புலாம் கரெக்டாக இருந்தது, இனிப்பு. இப்போ இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துருந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ, பாய்ங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.